بسم الله الرحمن الرحيم. அல்ஹம்துலில்லாஹ். அருமை சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஃபுர்கானிலே அதனுடைய கடைசி பகுதிகளிலே மூமின்களை பற்றி, அவர்களுடைய பண்புகளை பற்றி தெளிவாக எடுத்து சொல்கின்றார். அவர்கள் எப்படி நடப்பார்கள், அவர்களுடைய குணாதிசயங்கள் எப்படி அமைந்திருக்கும், அவர்களுடைய நடைமுறைகள் எப்படி அமைந்திருக்கும் என்பதை பட்டியல் போட்டு சொல்லி காட்டுகின்றார். அதிலே ஒன்று, வல்லதீன இதா துக்கிரு பி ஆயாத்தி ரப்பிஹும், அவர்களிடத்தில் அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதி காட்டப்பட்டால் லம் யஹுர்ரு அலைஹா சும்மம் வ உம்யானா, அதிலே குருட்டுத்தனமாகவும் செவிட்டுத்தனமாகவும் விழமாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இதை தௌஹீத்வாதிகளாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும், குறிப்பாக ஏகத்துவத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞரும் எடுத்து நடக்க வேண்டும். அல்லாஹ் இந்த வசனத்திலே வல்லதீன இதா துக்கிரு பி ஆயாத்தி ரப்பிஹும், தங்களுடைய இறைவனுடைய வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காட்டப்பட்டால், இறைவனுடைய வசனங்கள் அவரிடத்தில் எடுத்து சொல்லப்பட்டால் லம் யஹிர்ரு அலைஹா சும்மம் வ உம்யானா, செவிட்டுத்தனமாகவும் குருட்டுத்தனமாகவும் பொத்தடீர் என்று விழுந்து விட மாட்டார்கள் என்று குறிப்பிடுகின்றார். இந்த பண்பை ஒவ்வொரு மூமினும் கடைபிடிக்க வேண்டும். ஏன் அல்லாஹ் தஆலா இதை குறிப்பிடுகின்றான்? இன்று பல்வேறு இயக்கங்கள், அந்த இயக்கங்கள் எல்லாம் தங்களுடைய பாதைக்காக வேண்டி அழைக்கின்ற போது குர்ஆனுடைய வசனத்தை சொல்லித்தான் அழைக்கின்றார்கள். சமுதாயத்திலே அரசியல் பேர் இயக்கம் என்று சொல்லக்கூடிய, பாரம்பரிய இயக்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு இயக்கம், அவர்கள் ஒரு வசனத்தை திரும்ப திரும்ப மேற்கோள் காட்டுவார்கள். வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ, நீங்கள் ஒற்றுமை என்னும் கயிறை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று குறிப்பிடுவார்கள். இந்த வசனத்திற்கு அந்த அர்த்தம் கிடையாது. வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ, எல்லோருமே அல்லாஹ்வுடைய கயிறை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இதற்கு ஒரு தவறான விளக்கத்தை அவர்கள் சொல்லிக் கொள்கின்றார்கள். நாம் இங்கே பார்ப்பது என்னவென்றால், அவர்களும் அவர்கள் தங்களுடைய இயக்கத்திற்கு அழைப்பது வசனத்தை சொல்லித்தான் அழைக்கின்றார்கள். காதியானிகள் அவர்கள் என்ன மகாபாரதத்தையும் ராமாயணத்தையும் சொல்லி மக்களை அழைக்கின்றார்கள், அவர்களும் குர்ஆனை சொல்லித்தான் அழைக்கின்றார்கள். அப்துல்லா ஜமாலி அந்த ஆளும் எப்படி மக்களை அழைக்கின்றார்? வெறுமனே தங்களுடைய ஷேகுமார்களுடைய கதைகளை சொல்லி அழைக்கின்றாரா? நாதாக்களுடைய சம்பவங்களை சொல்லி அழைக்கின்றார்களா? இல்லை, அவரும் குர்ஆனுடைய வசனத்தை தான் மேற்கோள் காட்டுகின்றார், ஹதீஸை தான் மேற்கோள் காட்டுகின்றார். அதனால எல்லா இயக்கங்களும், ஜிஹாதுக்கு அழைக்கக்கூடிய இயக்கங்கள், அவர்களும் குர்ஆனுடைய வசனங்களை எடுத்துத்தான் அழைக்கின்றார்கள். அஹ்ல குர்ஆன் என்று சொல்லக்கூடிய ஒரு இயக்கம், அவர்களும் வழிகட்ட இயக்கத்தில் மிகப்பெரிய ஒரு வழிகேடான ஒரு இயக்கம். அந்த இயக்கத்தில் உள்ளவர்களும் எதன் பக்கம், தங்களுடைய பக்கம் அழைக்கின்ற பொழுது குர்ஆனுடைய வசனத்தை சொல்லித்தான் அழைக்கின்றார்கள். அதனால எந்த ஒரு இயக்கத்துக்காரர்களும் தங்கள் பக்கம் அழைக்கின்றார்கள் என்றால் தங்களுடைய சித்தாந்தத்தின் பக்கம், தங்களுடைய கொள்கையின் பக்கம், தங்களுடைய செயல்பாட்டின் பக்கம் அழைக்கின்றார்கள் என்றால் குர்ஆனையும் ஹதீஸை தான் தூக்கி கொண்டு வந்து நிறுத்துவார்கள். அதனால தௌஹீத்வாதிகள் அவர்கள் தங்களிடத்தில் எந்த ஒரு வசனத்தை சொல்லப்பட்டாலும், ஒரே ஒரு வசனத்தை சொல்லிவிட்டால் அந்த ஒரு வசனத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு ஓஹோ இது சரிதான் என்று உள்ளே நுழைந்து விடாதீர்கள். அந்த வசனத்துடன் மற்றொரு வசனம் மோதுகிறதா என்று பாருங்கள். அந்த வசனத்திற்கு வேறொரு வசனம் என்ன விளக்கம் கொடுக்கின்றது என்று பாருங்கள். குர்ஆனுடைய விளக்கமே ஒரு வசனத்திற்கு இன்னொரு வசனம் விளக்கமாக அமையும். அதே போன்றுதான் ஹதீஸ்கள். நாம எந்த ஒரு ஆளும் நம்மை அழைக்கின்ற பொழுது அவர் சொல்லக்கூடிய அந்த ஒரு வசனத்தை மட்டும் கேட்டுக்கொண்டு நுனிப்புல் மேய்ந்தது போன்று உடனே அவர் சொல்லக்கூடிய கருத்து சரிதான் என்று தாவிவிடக்கூடாது. நன்கு ஆராய வேண்டும், ஆய்வு செய்ய வேண்டும். சாதாரணமாக சொன்ன உடனே உள்ளே நுழைந்து விடக்கூடாது. இந்த தௌஹீத் ஜமாத் துவக்கப்பட்ட பிறகு பல்வேறு இயக்கங்கள் முளைத்தன. இந்த தௌஹீத் ஜமாத்தின் பக்கம் இளைஞர்கள் அதிகமாக மொய்த்து கொண்டு குவிந்தார்கள். குர்ஆன் ஹதீஸ் இதுவரைக்கும் சொல்லாத, நடைமுறையில் இல்லாத புதிய விஷயமாக
ஏற்கனவே மார்க்கத்தில் உள்ளதுதான், புதிய விஷயமாக அவர்களுக்கு தென்பட்டது, சரியென அவருடைய மனதில் பட்டது. அதற்கு எதிர்வாதம் வைக்க முடியாத நிலவிற்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள். இதுதான் சத்தியம் என்று இளைஞர் கூட்டம் இந்த இயக்கத்தை நோக்கி வந்தது. இதற்கு பின்னால பல இயக்கங்கள் புறப்படுகின்றன. அதுல உள்ளதுதான் விடியல் வெள்ளி, அதுல உள்ளதுதான் பல்வேறு அமைப்புகள். இவர்கள் எல்லாம் கிளம்பி இந்த இளைஞர்களை அப்படியே தங்கள் பக்கம் ஈர்ப்பதற்கு இழுப்பதற்கு என்னென்ன வேலைகள் உண்டோ அத்தனையும் செய்தார்கள். சில இளைஞர்கள் தாவி அதில் போய் நாசமாயும் போனார்கள். நம்முடைய தௌஹீத் ஜமாஅத்துல மேலப்பாளையத்திலேயே இந்த பள்ளிவாசல்ல இந்த இயக்கம் துவக்கப்பட்ட பிறகு வாரந்தோறும் நடந்த ஹதீஸ் வகுப்புல கலந்துக்கிட்டாங்க. சரித்திர வகுப்பு நடத்தப்பட்டது, அதில் கலந்து கொண்டார்கள். குர்ஆன் வகுப்பு நடத்தப்பட்டது, அதில் கலந்து கொண்டார்கள். இவர்கள் எல்லாம் அப்படியே ஜிஹாது ஜிஹாது என்று ஒரு ஆர்வம் மூட்டப்பட்டு அந்த பக்கம் போய் தொலைந்தார்கள். இதனுடைய விளைவு என்ன ஆனது? பலர் இதிலே இந்த அதாவது இந்த ஜிஹாது தேவை என்று கிளம்பியவர்கள், நாமெல்லாம் ஒரு அமீரு கீழே இயங்க வேண்டும், அமீர் சொல்லிவிட்டால் தலையை எடுத்து வா என்று சொன்னாலும் உடனே எடுத்து வந்துவிட வேண்டும் என்று போனவர்கள் தான் வெட்டி கொலை செய்தார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் நாம ஒரு இயக்கத்தில் இருந்தோம். அதனுடைய பெயர் குர்ஆன் ஹதீஸ் இயக்கம் என்று பெயர், ஜாக். அந்த இயக்கம் நாம் ஒரு கருத்தை முன்வைத்தோம். சமுதாயத்தில் மக்களிடத்தில் நாம் சமுதாய பிரச்சனையும் அணுகுவதற்குரிய அந்த வாய்ப்பு வகைகளை செய்ய வேண்டும் இந்த இயக்கத்தில் இருந்து என்று சொன்னபோது அந்த இயக்கத்தினுடைய தலைவர் கேட்க மாட்டேன் என்று மறுத்தார். இந்த கருத்துக்களை சொன்னவர்களை பகைத்தார், ஒத்துக்கொள்ளவே மாட்டேன் என்று சாதித்தார். குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் சமுதாயத்திற்காக வேண்டி போராட வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சமுதாயத்திற்காக வேண்டி போராடினார்கள் ஃபிரௌனிடத்திலே. இந்த ஆயத்து ஹதீஸ்களை எல்லாம் எடுத்து சொல்லியும் கேட்கவில்லை. கடைசியில் அவர் சொன்னார், யார் இந்த இயக்கத்தை விட்டு வெளியே போய்விடுகின்றார்களோ மாத்த மீத்தன் ஜாஹிலியா, அவர்கள் அறியாமை காலத்து மரணத்தை தழுவார்கள் என்று சொன்னார். ஜாக் இயக்கத்தை விட்டு வெளியே போய்விட்டால், அந்த அமைப்பை விட்டு வெளியே போய்விட்டால் அவர் அறியாமை காலத்து மரணத்தை தழுவார் என்றால், இன்றைக்கு நாம் எல்லாம் இருக்கின்றோமே, நாம் இறந்து விட்டால் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், அறியாமை காலத்து மரணம், இப்படி ஒரு தீர்ப்பை வழங்கினார் அப்படின்னாங்க. அப்போதுதான் என்ன என்று பார்த்தபோது, அமீர் என்று மார்க்க அடிப்படையில் யாருக்கு சொல்லப்படுகின்றது, குர்ஆன் யாரை குறிப்பிடுகின்றது, ஹதீஸ் யாரை குறிப்பிடுகின்றது என்று ஆய்ந்து பார்க்கின்ற போது தெரிந்தது, யாரிடத்தில் ஆட்சி பொறுப்பு இருக்கின்றதோ அவர்தான் அமீர். தெளிவாக புரிஞ்சோம். இவர் ஒரு இயக்கத்திற்கு, ஒரு சங்கத்துக்கு உள்ள தலைவர். இந்த சங்கத்துக்கு உள்ள தலைவர் அவருடைய அந்த கட்டுப்பாட்டில் இருந்து வெளியே போய்விட்டால் யாரும் அறியாமை காலத்து மரணத்தை அடைந்து விட மாட்டார்கள். இவர் தவறான முறையில் குர்ஆன் ஹதீஸையும் வழங்கி விட்டார் என்று மக்களிடத்தில் போதித்தோம். இந்த அமீர் சித்தாந்தம் அப்போதுதான் உடைக்கப்பட்டது. அப்படி உடைக்கப்படுவதற்கு முன்னால இந்த சில இளைஞர்கள் அவங்களுக்குள்ளே கூட்டு சேர்ந்து கொள்வது, அவங்கள ஒரு அமீர், அந்த அமீர் சொல்லிடுவான், போய் தலையை எடுத்துட்டு வா, இவருடைய தலையை எடுத்துட்டு வா என்று சொன்னால் உடனே அருவாளை எடுப்பான். மண்டையில வேற எதுவுமே இருக்காது. அவன் சொல்லுவான், ஹதீஸ் ஆயத்து குர்ஆன்ல அல்லாஹ் இப்படி சொல்லிருக்கான், இவன் முஷ்ரிக்குகளை வெட்ட சொல்றான், காபிர்களை வெட்ட சொல்றான், முனாஃபிக்குகளை வெட்ட சொல்றான். இவங்க எல்லாம் முனாஃபிக்குகள். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான், வமை யக்துல் முஃமினன் முத்தஅம்மிதன், யார் ஒரு மூமினை வேண்டும் என்று கொலை செய்கின்றாரோ ஃபஜஸாவுஹு ஜஹன்னம், அவருக்கு கூலி நரகம், காலிதன் ஃபீஹா, அவர் அந்த நரகத்தில் நிரந்தரமாக இருப்பார். வகலிபல்லாஹு அலைஹி, அல்லாஹ் அவர் மீது கோபப்பட்டு விட்டான். வலஅனஹு, அவரை சபித்து விட்டான். வஅத்தலஹு அஸாபன் அதீமா, அவருக்கு பிரம்மாண்டமான ஒரு வேதனையை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். எவ்வளவு பெரிய ஒரு வசனம்! அந்த வசனத்தை தூக்கி போட்டு போயிட்டான். அவருடைய சிந்தனையில் நுழைந்ததா? அது என்ன? அந்த ஷைத்தான்கள் சொன்ன அந்த வசனங்கள் அவருடைய உள்ளத்தில் போய்விட்டது. உஷுரிபு ஃபீ குலூபிஹுமுல் ஈஜில், காளை மாட்டை வணங்குவதற்குரிய பிரியம் அவருடைய உள்ளத்தில் ஊட்டப்பட்டது என்று அல்லாஹ் சொல்கிறான். அது மாதிரியான சிந்தனை அவர்களுடைய உள்ளத்தில் ஊட்டப்பட்டது. இந்த திருக்குர்ஆன் அவருடைய வசனத்தை தவறாக விளங்கினார்கள், கொன்றார்கள். ஒரு மூமினை பார்க்கின்றோம். அவ இது மாதிரியான ஒரு நிலைக்கு எடுத்து சென்று விடக் கூடாது என்பதற்காக வேண்டிதான் வல்லதீன இதா துக்கிரு பிஆயாத்தி ரப்பிஹிம், எவர்களிடத்தில் தங்களுடைய இறைவனுடைய வசனங்கள் ஓதி காட்டப்படுகின்றனவோ லம் யஹிர்ரு அலைஹா சும்மம் வ உம்யானா, அதிலே அவர்கள் செவிட்டுத்தனமாகவும் குருட்டுத்தனமாகவும் விழமாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதனால குர்ஆனுடைய வசனம்
குர்ஆனுடைய வசனம் தான் சொல்கின்றது, கேள் என்று சொல்லிவிட்டால் யோசிக்கிறேன், பார்த்து சொல்றேன், இதை மோத விடுறேன். ஒரு வசனத்தை கேட்டு விட்டு இன்னொரு இடத்துல போய் கேட்கணும், இது என்ன சொல்கின்றது. அப்படித்தான் தௌஹீதுக்கு வந்தோம். கிளியனூர்ல அப்துல் சலாம் ஹசரத் என்ற ஆசிரியர் இடத்துல தான் ஓதினோம். அவர் ஒரு கருத்தை சொல்லுவாரு, அதை பிஜேட்ட கொண்டு வருவோம், அதுக்கு ஒரு மறுப்பு சொல்லுவாரு. அங்கிருந்து அதை கொண்டு வந்து அப்துல் சலாம் ஹசரத்துல கொண்டு போவோம், அவர் மாற்றி சொல்லுவாரு. இப்படியே திரும்ப திரும்ப அவர் கிளியனூர்ல இருக்காரு, இவர் சங்கரமந்தல்ல இருக்கார். ஒவ்வொரு வாரம் சந்திப்பு ஏற்படும். இதுலதான் இவர் கீழே போய்விட்டார், அவர் மேலே வந்து விட்டார். பிஜே சொன்ன கருத்து மேலே இருக்கின்றது, குர்ஆன் ஹதீஸ். இவர் சொல்வது கீழே போய் விடுகின்றது, ஆயத்து ஹதீஸுக்கு ஒத்து இவர் சொல்லவில்லை என்பதுதான் தௌஹீதுக்கு எங்களை கொண்டு வருவதற்கு ஒரு காரணமாக ஆனது. பிஜே சொன்ன உடனே கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளல. மீண்டும் மீண்டும் ஆய்வு செய்தோம், மீண்டும் மீண்டும் யோசிச்சோம். அப்துல் ரஹ்மான் ஹசரத்தின் பெரிய ஆள் இருந்தாங்க, அன்வார் குர்ஆன் ஆசிரியர். அவர்கிட்ட கேட்டீங்கன்னா ஒரு பெரிய ஆளு நமக்கு கருத்தை சொல்லணும், அவர் எப்படி இவருடைய கருத்தை ஒத்துக்கொள்கிறாரா என்று பார்ப்போம். அவர் தான் சொன்னாரு, நாங்கள் எல்லாம் தளர்ந்து போய்விட்டோம், நீங்கள் இளைஞர்களே நீங்க சமுதாயத்தில் போய் சொல்லுங்க, சத்தியத்தை சொல்லுங்க என்று அவர் சொன்னாரு. அதற்கு முன்னால களத்துல இறங்கணும். எத்தனை பெரிய புயல்கள், எத்தனை பெரிய பூகம்பங்கள், எத்தனை பெரிய இழப்புகள், எத்தனை பெரிய இன்னல்கள் அத்தனையும் சந்தித்துக் கொண்டு அல்லாஹ் இந்த கொள்கையில நம்ம உறுதியாக வச்சிருக்கிறான். பார்க்கிறோமா இல்லையா? அதனால தௌஹீதில் உள்ளவர்கள் ஒரு வசனத்தை சொல்லப்பட்டா உடனே அதுதான் சரி என்று ஒரு முடிவுக்கு வந்து அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ள கூடாது. மீண்டும் மீண்டும் ஆய்வு செய்ய வேண்டும். மீண்டும் மீண்டும் அந்த கருத்தை வந்து பலரிடத்துல சொல்லி இது சரிதானா என்று ஆய்வு செய்ய வேண்டும். விரும்பின ஏற்றுக்கொள்ள கூடாது. அபூ முஸா அஷாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இடத்துல ஒருவர் வந்து கேட்கின்றார், ஒருவருக்கு சகோதரி இருக்கிறான், அதே போன்று ஒரு மகள் இருக்கிறான், மகன் பிள்ளை பேத்தி இருக்கிறாள், மகனுக்கு பிறந்த ஒரு பெண் குழந்தை இருக்கிறது, என்ன தீர்ப்பு என்று கேட்கின்ற பொழுது அந்த நேரத்தில் அபூ முஸா அஷாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சகோதரிக்கு பாதி, அதே போன்று அந்த மகளுக்கு பாதி, பேத்திக்கு ஒன்றும் இல்லை என்று தீர்ப்பளித்து விடுகின்றார். இப்படி தீர்ப்பளித்து விட்டு அவர் சொல்றாரு, அபூ முஸா அஷாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், இதை போய் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க, அவரும் இதைத்தான் சொல்லுவார் என்று சொல்கின்றார். அந்த கேட்ட அந்த சகோதரர், அந்த நபித்தோழர் மீண்டும் அவர் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை வந்து சந்திக்கிறாங்க. சந்திச்சு இப்படி அபூ முஸா அஷாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு சொன்னாங்க, இதற்கு நீங்கள் என்ன சொல்கின்றீர்கள் என்று சொன்ன உடனே லகத் ضللت இதன் வமா அன மினல் முஹ்ததீன், அவர் கொடுத்த தீர்ப்பை நான் சொன்னேன் என்றால் நான் வழிகேட்டினுடைய அதல பாதாளத்தில் போய்விட்டேன், நான் நேர்வழியில் பெற்றவர்கள் கிடையாது என்று சொல்லிவிட்டு, உங்களுக்கு மத்தியிலே அல்லாஹ்வுடைய தூதர் அளித்த தீர்ப்பை நான் வழங்குகின்றேன் என்று சொல்லிவிட்டு, அந்த மகளுக்கு பாதி, அதை போன்று பேத்திக்கு 1/6 அவர் தீர்ப்பளிக்கின்றார் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். மீதி அந்த சொத்துல இந்த 2 பேருக்கும் கொடுத்தது போக மீதி எல்லாமே அந்த சகோதரிக்கு என்று யார் தீர்ப்பளிக்கிறாங்க? அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த தீர்ப்பை சொல்லி தீர்ப்பு வழங்குறாங்க. பார்க்கிறோம் ஒரு நபித்தோழர் இந்த செய்திய அவங்க அபூ முஸா அஷாரிட்ட வந்து திரும்ப சொல்றாரு. எப்படி அவங்களுடைய அந்த பண்பு பாருங்க, நீங்க இப்படி தப்பா சொல்லிட்டீங்க என்று சொல்லியே வந்து சொல்றாங்க. சொல்ற உடனே அவர் சொல்றாரு, லா தஸ்அலூனி, இனிமே எங்கிட்ட மார்க்க சம்பந்தமா கேட்காதீங்க, இந்த அறிஞர் உங்களுக்கு மத்தியில் இருக்கும்போது எங்கிட்ட வராதீங்க. என்ன ஒரு பண்பு! எப்படி எல்லாம் ஆய்வு செய்திருக்கிறாங்க. சும்மா நுனிப்புள் மேய்ந்த மாதிரி அவர்கள் எல்லாம் தலைக்குழுப்பு எடுத்த மாதிரி தீர்ப்பு வழங்கக்கூடியது என்று பார்க்கிறோம். ஒரு இயக்கத்தில் ஒருவன் மீது தவறான முறையில் நடந்து விட்டான் என்று பாலியல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டவன் எல்லாம் இன்றைக்கு சமுதாயத்தில் இயக்கங்களை வைத்துக் கொண்டு நானும் மார்க்க தீர்ப்பு வழங்கினேன் என்று ஜும்மா மேடையில் ஏறிக்கொண்டு ஹதீஸ்களை பொருந்தி தள்ளக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். எப்படி கிளம்பிட்டாங்க பாத்தீங்களா? இவங்களுக்கு ஒரு தலைமை, அவங்களுக்கு பின்னால ஒரு கூட்டம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்கல்ல, இன்னல்லாஹ லா யக்புதுல் இல்ம இன்திஸாஅன் யன்தஸிபுஹு மின் இபாதி. அல்லாஹ் தஆலா அறிவு ஞானத்தை ஒரேடியாக தன்னுடைய அடியாரிடத்தில் இருந்து கைப்பற்ற மாட்டான், ஆலிம்களை கைப்பற்றுவான். அப்படி கைப்பற்றுவதன் மூலமாகத்தான் கல்வியையும் கைப்பற்றுவான். ஹத்தா இதா லம் யுப்கி ஆலிமன், எந்த ஒரு ஆலிமும் இல்லாத அந்த நிலையில மக்கள் இத்தகதன் நாசு ரூசன் ஜுஹாலா,
அறிவிலிகளை தங்களுடைய தலைவர்களாக எடுத்துக்கொள்வார்கள். அந்த தலைவர்கிட்ட போய் மார்க்க தீர்ப்பு கேட்பான். மார்க்க ஞானம் இல்லாமல் தீர்ப்பளித்து தாங்களும் மொழிகெட்டு மக்களையும் மொழிகெடுத்து விடுவார்கள். பார்த்தீர்களா? என்ன பிறை 3 பிற சமுதாயத்தில் ஆகிப்போச்சு. ஜுஹாலு அறிவிலிகள் இவெல்லாம் இன்றைக்கு தலைவனாகி போய்விட்டான். பாக்குறமா இல்லையா? இப்படி கொண்டு வந்து ஏற்கனவே 2 பிற இருந்துச்சு, இவன் ஒன்றுபடுத்த வந்தாங்களாம். இன்டர்நேஷனல் பிற அதை கொண்டு வந்து எல்லாரையும் நாங்க வந்து ஒன்று சேர்க்கிறோம் கிளம்பினவன் இப்போது ஊர்ல 3 பெருநாள். அவன் வந்து பொண்டாட்டி இந்த தௌஹீத் ஜமாத் பக்கம் அல்லது சுன்னத்துல் ஜமாத் பக்கம் தெரியாம பைக்குள்ள புது சட்டையும் புது வேட்டியும் உடுத்துக்கொண்டு அங்க பெருநாள் தடல போய் தொழுறாங்க. பாக்குறமா இல்லையா? இப்படித்தான் அறிவிலிகள் கிளம்பி விடுவார்கள். அவர்கள் தான் மார்க்க தீர்ப்பை வழங்குவார்கள். அது மாதிரியான ஒரு நிலையில தௌஹீத்வாதிகள் ஆகிவிடக்கூடாது. எந்த ஒரு வசனம் சொல்லப்பட்டாலும் ஹதீஸ் சொல்லப்பட்டாலும் நன்கு ஆய்வு செய்ய வேண்டும், யோசித்து பார்க்க வேண்டும். பார்க்கிறோம் ஹதீஸ்களை ஆயத்தை எடுத்துக்கிறோம். அல்லாஹ் தஆலா சொல்றான், வஅலல்லதீன யுதீகுனஹு ஃபித்யத்துன் தஆமு மிஸ்கீன். யார் ரொம்ப சிரமப்பட்டு நோன்பு பிடிக்கின்றார்களோ அவர்கள் ஒரு நாளைக்கு ஒரு ஏழைக்கு கொடுக்கக்கூடிய அளவில் தர்மம் செய்துக்கிறோம், நோன்பை விட்டுக்கலாம் அப்படின்னு தீர்ப்பு கொடுக்கலாம். இந்த ஒரு வசனத்தை மட்டும் பார்த்தா. அதற்கு அடுத்த வசனத்துல சூரத்து பக்ராவுல இந்த வசனத்திற்கு பின்னால் அல்லாஹ் தஆலா சொல்றான், இது ஆரம்பத்தில் இருந்துச்சு. அதற்கு பின்னால் அல்லாஹ் தஆலா நெத்தியடி அடிக்கிறான். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீல் குர்ஆன், ரமலான் மாதம் அதுல தான் திருக்குர்ஆன் அருளப்பட்டது. ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர ஃபல்யஸும். அந்த மாதத்துல யார் அந்த மாதத்தை யார் அடைந்து விடுகின்றாரோ அவர் நோன்பு நோற்றை தீர வேண்டும் உத்தரவு போடுறானா? அவை முந்திய சட்டம் மாற்றப்பட்டு பிந்திய சட்டம் அமலுக்கு வருகின்றது. இது தெரிஞ்சிருக்கணும். இல்லை என்றால் குர்ஆனே முரணாக பேசுகிறது என்று சொல்லிவிடலாம். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அவை இது மாதிரி குர்ஆன் வசனங்களை நல்லா விளங்கிக் கொள்ள வேண்டும். ஹதீஸ்களிலே நல்ல தெளிவு இருக்கணும். பார்க்கிறோம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இதா உகீமத்துஸ் ஸலா ஃபலா ஸலாத்த இல்லா ஸலாத்துல் மக்தூபா. தொழுகைக்கு இகாமத்து சொல்லப்பட்டு விட்டால் ஃபர்லான தொழுகையை தவிர்த்து வேற எந்த ஒரு தொழுகையும் தொழக்கூடாது. முஸ்லிம்ல வருது. இப்போ ஒரு தக்பீர் கட்டி விட்டான், ஒரு ரக்காத்து தொழுது முடிச்சிருக்கிறான், அல்லது ருக்குவுக்கு போகக்கூடிய அந்த நிலையில இகாமத்து சொல்லப்பட்டு போச்சு. இப்போ சிலர் தீர்ப்பளிக்கிறாங்க, அந்த தொழுகையை அப்படியே விட்டு ஃபர்லான தொழுகையில வந்து சேர்ந்து கொள்ள வேண்டும். ஏன்? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தொழுகைக்கு இகாமத் சொல்லப்பட்டு விட்டால் அந்த ஃபர்லான தொழுகையை தவிர்த்து வேறு எந்த தொழுகையும் தொழக்கூடாது. முஸ்லிம்ல வருது இல்லவா? விட்டுவிட வேண்டும் என்று சொன்னால் இதை எடுத்துக்கொள்ள முடியாது. இதற்கு எதிரான ஹதீஸ் என்ன வருகிறது அதையும் பார்க்க வேண்டும். மற்றொரு ஹதீஸ் எதிரான ஹதீஸ் இல்ல, இது தொடர்பாக வேறு ஹதீஸ்கள் என்ன வருகிறது அதையும் பார்க்க வேண்டும். பார்த்து விட்டு தான் முடிவு சொல்ல வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, தொழுகையினுடைய ஆரம்பம், தொழுகையினுடைய திறவுகள் உது, அதனுடைய ஆரம்பம் தக்பீர், அதனுடைய முடிவு அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ் என்று சொல்றோமே அதுதான் ஆரம்பம். எது? அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டுவது, சலாம் கொடுப்பது அதற்குரிய ஒரு முடிவு. இப்போது நாம் என்ன வழங்கிக் கொள்ளணும்? ஒருவன் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டிவிட்டான். தக்பீர் கட்டிவிட்ட பிறகு இந்த நபர் இகாமத்து சொல்லப்பட்டால் அந்த தொழுகையை தொடரத்தான் செய்ய வேண்டும். ஏனென்றால் அந்த தொழுகையில என்ன வருது? ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? அதனுடைய ஆரம்ப தக்பீர், அதனுடைய முடிவு தஸ்லீம் சலாம் கொடுக்கிறது. இது முஸ்லிம்லயும் வருது, திருமதியிலும் இடம்பெற்றிருக்கின்றது. அந்த தொழுகையினுடைய துவக்கம் என்ன? தக்பீர், அதனுடைய முடிவு என்ன? சலாம் கொடுக்கிறது. அப்ப அந்த ஹதீஸை விட்டுறக்கூடாது இல்ல. அதனால ஒருவர் தக்பீர் கட்டிவிட்டு தொழுகின்றார் என்றால் அப்போது இகாமத்து சொல்லப்பட்டு விட்டால் அவர் அந்த தொழுகையை முடிச்சிட்டு தான் வந்து சேரணும். ஆனால் ஒருவர் வர்றாரு, அதாவது இகாமத்து சொல்லப்படுகின்றது, இகாமத்து சொல்லப்பட்ட பிறகு இப்ப ஹனஃபி மதுஹபில் நீங்கள் பார்க்கலாம், அவங்க வருவாங்க, இமாம் தொலை வச்சுக்கிட்டு இருப்பார், 2 ரக்காத் சுன்னத் தொழுதுகிட்டே இருப்பான். ஏன் தெரியுமா? அபூ ஹனீஃபா இமாம் சொல்லிட்டாரா அத்தஹியாத் வரைக்கும் சுன்னத்து தொழலாம் அப்படின்னு சொல்லிட்டார். அதனால அவன் என்ன செய்யறான்? தொழுகையில இகாமத் சொல்லப்பட்டு இமாம் தொழுது கொண்டு இருந்தாலும் அத்தஹியாத் வரைக்கும் ஹனஃபில கொஞ்சம் நீட்டமா ஓதுவாங்க. அதுவும் ஹதீஸ்ல இருக்குது. அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவன் அந்த ஒரு இதை மட்டும் எடுத்துக்கிட்டான். ஒரு நீக்கு போக்கு தன்மை எல்லாம் அவர்கள் பார்க்கிறது கிடையாது. இப்போது அவர் வரக்கூடிய ஆளு அந்த தொழுகையில இமாம் நிற்கும் போதும் தொழுவார், அப்படி தொழக்கூடாது.
இகாமத்து சொல்லப்பட்ட புதிதாக ஒரு தொழுகையை துவங்க கூடாது. அந்த தொழுகையை தான் எந்த தொழுகை தொழப்படுகின்றது அந்த பரலான தொழுகையை தான் தொழ வேண்டும். அப்ப இகாமத்து சொல்லப்பட்ட பிறகு ஒரு தொழுகையை ஆரம்பிக்க கூடாது. அதான் அதனுடைய விளக்கம். அப்ப இப்படி ஹதீஸ்களை இணைத்து விளக்கம் காண வேண்டும். அடுத்து பார்க்கிறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களை ஷத்தாத் இப்னு அவ்ஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்றாங்க, யாரு இஹ்தஜமல் ஹாஜிமு வல் மஹ்ஜூமு, அபூதாவுதுல வருது, ஒருவர் அரபகத்து மக்களுக்கு மத்தியில ரத்தம் குத்தி எடுக்கிறதுன்னு ஒரு பழக்கம், கொம்பை வச்சு இந்த கழுத்துல உள்ள ஒரு நரம்புல இந்த ரத்தத்தை ஊதி எடுப்பாங்க. அப்படி யாரு ரத்தம் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கும் நோன்பு முறிஞ்சிச்சு, யாரு ரத்தம் கொடுக்கிறாங்களோ அவங்களுக்கும் நோன்பு முறிஞ்சிச்சு அப்படிங்கிறாங்க. இது யார் அறிவிக்கிறான்? ஷத்தாத் இப்னு அவ்ஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறாங்க. இன்னொரு ஹதீஸ் இதுக்கு நேர் மாற்றமா வருது. அதுல தெளிவாக இடம்பெற்று இருக்கின்றது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஹ்தஜமன் நபியு வஹுவ சாயிமுன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரத்தம் கொடுத்தார்கள் நோன்பு பிடித்துக் கொண்டே. முஸ்லிம்ல இடம் வருது. இஹ்தஜமன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹுவ முஹரிமுன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரத்தம் கொடுத்தார்கள் அவர்களும் இஹ்ராம்ல இருக்கும்போது, ஹஜ்ஜில இஹ்ராம். இப்ப இந்த ரெண்டு ஹதீஸ் ஒன்னோட மோதுது. கொஞ்சம் உள்ள போய் பார்க்கும் போதுதான் என்னவென்று தெரியும். அந்த ஹதீஸை அறிவிக்கிறது ஷத்தாத் இப்னு அவ்ஸ். அவருடைய அந்த குறிப்பில் இருந்து தெரிகின்றது, இந்த ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை சொன்னது எப்போது என்றால் மக்கா வெற்றியின் போது சொல்றாங்க. மக்கா வெற்றியின் போது சொல்றாங்க. இந்த பின்னால் உள்ள ஹதீஸ் இருக்குது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு பிடித்துக் கொண்டே ரத்தம் கொடுத்தார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஹ்ராமுடைய அணிந்து இஹ்ராமுல இருக்கும் போதே ரத்தம் கொடுத்தார்கள் என்ற ஹதீஸை அறிவிக்கிறது யாருன்னா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவங்க ஹஜ்ஜத்துல் விதாவுல தான் ரசூலுல்லாஹ்வை சந்திக்கிறாங்க. அவ இந்த ஹதீஸ், அதாவது ரசூலுல்லாஹ் இஹ்ராமில் இருக்கும்போது ரத்தம் கொடுத்தார்கள், நோன்பு நோற்று கொண்டிருக்கும் போதே ரத்தம் கொடுத்தாருங்கிறது பிந்திய ஹதீஸ். ஷத்தாத் இப்னு அவ்ஸ் அறிவிச்சாங்களா, அது ஃபத்ஹ் மக்காவின் போது, மக்கா வெற்றியின் போது, ஹஜ்ஜத்துல் விதாவுக்கு முந்தைய நிகழ்ச்சி. அந்த ஹதீஸை இந்த ஹதீஸ் மாற்றி விடுகின்றது. அதனால ரத்தம் கொடுக்கக்கூடியவர், ரத்தம் எடுக்கக்கூடியவர், இவர்களுடைய உதுவெல்லாம் முடியாது. பார்க்கிறோமா, நோன்பு முடியாது. ஒது என்று தவறா சொல்லிவிட்டேன், நோன்பு முடியாது. அவ இந்த ஹதீஸ்களுக்கு மத்தியில இந்த விளக்கத்தை எல்லாம் பார்த்து அதற்கு மத்தியில ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில வரலாற்று குறிப்பை தெரிஞ்சு அந்த ஹதீஸிலே சில ஹதீஸ் அதிலேயே விளக்கம் கிடைக்கும். அப்படி அந்த விளக்கத்தை எல்லாம் பார்த்துதான் மார்க்க தீர்ப்பு கொடுக்க வேண்டுமே தவிர, விளங்க வேண்டுமே தவிர, ஆய்வு செய்ய வேண்டுமே தவிர, தடியெடுத்தவெல்லாம் தண்டல்காரங்கிற அடிப்படையில் நான் ஜிஹாதுக்கு அழைக்கிறேன் என்று சொல்லி இன்றைக்கு பல்வேறு இயக்கங்கள் அழைத்துக் கொண்டிருக்கின்றன. இந்த இயக்கங்களின் பக்கம் நான் செல்லக்கூடியவர்கள் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். இந்த தௌஹீது ஜமாத் மட்டும்தான் தௌஹீது அன்றைக்கு என்ன கொள்கையை சொல்லி சொன்னதோ அதுல இருந்து மாறவே கிடையாது. கத்தி எடுத்து குத்துறது தான், வெட்டுறது தான், கழுத்தை சீவுறது தான் இந்த நாட்டில் தீர்வு அப்படின்னு சொன்னவன்லாம் இன்றைக்கு ஆர்ப்பாட்டம், இது ஆர்ப்பாட்டம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாங்க. இது என்ன கொடி, இது என்ன கொடி கம்பம், இது என்ன கோஷம் என்று சொன்னவனெல்லாம் இப்ப இங்க வந்து நிக்கிறான். தௌஹீத் ஜமாஅத் அன்றைக்கும் ஒரே நிலைப்பாடு, இன்றைக்கும் ஒரே நிலைப்பாடு. அதனால இந்த இயக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் சூரத்துல் ஃபுர்கான் அந்த கடைசியினுடைய அந்த பகுதிகளை எடுத்து பாருங்க. அதுல அல்லாஹ் என்னென்ன பண்புகளை சொல்கின்றானோ அந்த பண்புகளை பேண வேண்டும். அதுல குறிப்பாக அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதப்பட்டால் அதுல குருட்டுத்தனமாக விழுந்துடக்கூடாது, நன்கு ஆய்வு செய்து அதை ஏற்க வேண்டும் என்று சொல்கின்றானே, அந்த பண்பாளர்களாக நாம் மாறுவோமாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்